The treatment of alkyl chloride with aqueous KOH leads to the formation of alcohols, but in the presence of alcoholic KOH, alkenes are the major products explained. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ I told you have to identify the reaction by looking at the reagent அப்படின்னு நம்ம உனக்கு சொல்லியிருக்கேன் நான் முன்னால். ஸோ if you look at that, அந்த reagents தான் இங்கே உனக்கு கொடுத்துருக்கா. இந்த இடத்துல இப்போ இங்கே என்ன reagent கொடுத்துருக்கா, இங்கே உனக்கு alkyl chloride, say for example alkyl chloride RCl நீ எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னேன்னா, if you take alkyl chloride and if you treat it with aqueous OH, aqueous OH நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், நியூக்ளியோஃபைல்னு சொல்லியிருக்கேன். ஆல்கஹாலிக் OH நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், பேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நியூக்ளியோஃபைல் போட்டால் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும், பேஸ் போட்டால் எலிமினேஷன் நடக்கும், தட் இஸ் ஆல்கீன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதான் அவங்க ஏன்னு கேட்டிருக்காங்க. பட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் இட் ஃபார்ம்ஸ் ஆல்கஹால் இருக்கும். இப்போ இது போட்டோன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும், SN1 இல்லை SN2 நடக்கும், SN1 ஆர் SN2 நடக்கும். இது இப்போ நியூக்ளியோஃபைல் போட்டேன்னா, வேறஸ் அதே ஆல்கில் ஹேலைடில் ஏதாவது ஆல்கில் ஹேலைடில் இப்போ புட்ட பேஸ், அதாவது ஆல்கஹாலிக் OH போட்டேன்னு சொன்னேன்னா திஸ் இஸ் அ பேஸ். ஸோ பேஸை ஆட் பண்ணேன்னு சொன்னால் யூ வில் கெட் அ அல்கீன் கிடைக்கும் உனக்கு, யூ வில் கெட் அன் அல்கீன் சம்திங் லைக் திஸ். So this undergoes elimination and the product formation is governed by the Zaitsev rule or Hoffman's rule. Okay, இதை அவங்க இப்போ ஏன்னு கேட்குறாங்க, why this happens. So nucleophilic substitution வந்து you know how does the nucleophile substitution நடக்கும்னு அவனுக்கு சொல்லியிருக்கேன் நான். நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணுறது, அது it goes and the nucleophile வந்து கார்பனுடைய ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலில் போய் எலக்ட்ரானை போடுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலில் எலக்ட்ரானை போடும்போது டிசோசியேஷன் எப்படி நடக்கிறது, உனக்கு கார்போகேட்டையானும் Cl மைனஸாகவும் உனக்கு அது டிசோசியேஷன் நடக்கிறது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அக்வஸ் OH பார்த்தோன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இது KOHஓ NaOHஓ நீங்கள் எடுத்துகிட்டு அக்வஸ் சொல்யூஷன் எடுத்துனா இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும். அது K++OH மைனஸ்ன்னு சொல்லி இட் வில் பி கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும்போது OH மைனஸ் அயான் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து திஸ் வில் பி வெரி ஹை. யூ வில் ஹவ் லாட் ஆஃப் OH மைனஸ் அயான் கெட்டிங் ப்ரொடியூஸ்ட் இன் த சொல்யூஷன். ஸோ அந்த அப்படி நிறைய நடக்கும்போது அந்த OH மைனஸ் அயான்ஸ் they will have the நியூக்ளியோஃபைல் அது வந்து இங்கே இந்த மாதிரி போட்டு வந்துவிடும் அந்த இடத்துல. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய ரீசன் ஒன்றும் உனக்கு கிடையாது. இந்த எலிமினேஷன் நடக்கும்போது தான், எலிமினேஷனில் ஏன் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், எலிமினேஷனில் வந்து யூ ஹேவ் திஸ், இப்போ இந்த ஆல்கஹாலிக் OH போடுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆல்கஹாலிக் OH போடும்போது அது டிசோசியேட் ஆகும்போது எப்படி ஆகும்னா பேஸ் இந்த மாதிரி வரும், CH3O + H+ வரும் அது. அண்ட் ஐ டோல்ட் யூ இந்த டிசோசியேஷன் நார்மலாக நடக்காது. பிகாஸ் ஆல்கஹால் வந்து தே ஆர் நாட் வெரி குட் ஆசிட்ஸ், தே ஆர் வெரி வெரி வீக் ஆசிட்ஸ், வீக்கஸ்ட் ஆசிட்ஸ். இந்த மாதிரி டிசோசியேஷனே நடக்காது. அப்படியே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நடக்க வச்சாலும் இமிடியேட்டாக அது பேக்வர்ட் ரியாக்ஷனில் மறுபடியும் ஆல்கஹாலை அது ஃபார்ம் பண்ணிடும். தேர்ஃபோர் திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங்லி ரியாக்டிவ் குரூப், இது சான்ஸ் கிடச்சிதுன்னு சொன்னால் என்ன பண்ணோம், எது கூட ரியாக்ட் ஆகும், அசிடிக் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ஆல்கைல் ஹேலைடில் வந்து பீட்டா ஹைட்ரஜன் இஸ் அசிடிக். சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த கொஷின் கூட கேட்கலாம், வை த பீட்டா ஹைட்ரஜன் இஸ் அசிடிக் இன் த கேஸ் ஆஃப் ஆல்கைல் ஹேலைடில் வந்து அது எப்படி அசிடிக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். I'll just rub this. So if you look at this CH3 CH2 Cl இருக்குன்னு வச்சுக்கோ. இதில் வந்து when you put a base B- பேஸ் போட்டோன்னா என்ன, this is alpha carbon, this is beta carbon. ஸோ பீட்டா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து அசிடிக்காக இருக்கும். ஏன் அசிடிக்காக இருக்கும்னா, இந்த குளோரின் வந்து இட் வில் ஷோ த இண்டக்டிவ் எஃபெக்ட், எலக்ட்ரானை இப்படி புல் பண்ணும், இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை இது புல் பண்ணும். அப்போ என்ன ஆகும், திஸ் கார்பன் வில் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பாசிட்டிவ் சார்ஜை இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போது இந்த கார்பன் இதுக்கு எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த சமயத்தில் நம்ம பேஸை போட்டோம்னு சொன்னால், பேஸ் வந்து இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இதுக்கு எடுத்துட்டு இதுக்கு மைனஸ் வந்து இந்த மைனஸ் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது அப்போ என்ன நடக்கும், சைமல்டேனியஸாக பேஸும் வந்து இந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், குளோரைடு வெளில போகிறத ஃபெசிலிட்டேட் பண்ணும் அந்த இடத்துல. தேர்ஃபோர் when we add a strong base, this can abstract this hydrogen
and it can form இந்த மாதிரி உனக்கு வந்துடும். ஸோ இது வெளில இந்த குளோரின் வந்து இந்த எலக்ட்ரானை எடுத்துக்கிறதுனால இதுக்கு வந்து ப்ளஸ் சார்ஜ், இது நான் உனக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். ப்ளஸ் சார்ஜ் இதுக்கு வந்துடும். இது ப்ரோட்டானை இது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும். ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே ஆல்கீன் வந்துடும். ஸோ பேஸ் போட்டால் ஏன் ஆல்கீன் வருது? பேஸ் போட்டால் ஏன் ஆல்கீன் வருதுன்னா ஆல்காக்சைடு அயான் அங்கே ஃபார்ம் ஆகுது. ஆல்காக்சைடு ஃபார்ம் ஆகுது, திஸ் இஸ் மச் மோர் ஸ்ட்ராங்லி ரியாக்டிவ் தேன் OH மைனஸ். OH மைனஸ் வந்து அக்வஸ் சொல்யூஷனில் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அது. ஸோ அது நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணும். பட் இது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்பீஷீஸ். ஏன் அன்ஸ்டேபிள் அது? வை மீத்தாக்சைடு அயான் இஸ் அன்ஸ்டேபிள்? இந்த கொஷின்லாம் எழுதிக்கோ. டெஸ்ட்டில் உனக்கு எதை வேணாலும் கேட்பா, உனக்கு புரியுறதா? டிபெண்டிங் அப்பான் த டீச்சர் யூ மே கெட் எனி கொஷின். அதனால் நான் இப்படி கேட்பான்னு சொல்கிறேன். எல்லா கொஷின் உன்னோட கிளாஸ் நோட்ஸில் நீ எழுதிக்கணும், சரியா? ஸோ வை மீத்தாக்சைடு அயான் இஸ் ஸ்ட்ராங்லி ரியாக்டிவ் ஆர் ஹைலி அன்ஸ்டேபிள் அப்படின்னா, இப்போ மீத்தாக்சைடில் ஆக்சிஜனில் பார்த்தோன்னா 2 லோன் பேர் இருக்குது. போதாக்குறைக்கு ஹைட்ரஜன் டிசோசியேட் ஆனதுனால அதுக்கு ஒரு மைனஸ் சார்ஜ் வேறு வந்திருக்கு. ப்ளஸ் மீத்தால் குரூப் வேறு இண்டக்டிவ் எஃபெக்ட் பண்ணுறது. ஸோ திஸ் ஆக்சிஜன் வில் பி ஹைலி எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும் அது. பட் ஆக்சிஜனுக்கு வந்து இந்த மீத்தால் குரூப் கொடுக்குற எலக்ட்ரானையும் இந்த H+ வெளில போனதுனால அந்த பாண்டில் இருந்த வந்த 2 எலக்ட்ரானையும் வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா அதில் வந்து d ஆர்பிட்டல் கிடையாது. there is no d orbital in the oxygen. therefore it cannot accommodate so much of electron. although oxygen is a very strongly electronegative element next to fluorine பார்த்தனா more strongly electronegative element. ஆனால் அதால் அவ்வளோ எலக்ட்ரானை அக்காமடேட் பண்ண முடியாததுனால this oxygen cannot hold this. therefore it will be waiting for an opportunity. யாராவது இந்த மாதிரி வரமாட்டாங்களான்னு வந்து டக்குன்னு அது கூட அந்த ஒரு அசிடிக் ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி அபாடான்னு மூச்சு விட்டுன்னு வெளில வந்துடுவாங்க இடத்துல அது. therefore alkoxide ions are highly unstable because of the plus I effect of the alkyl group and absence of d orbitals in the case of oxygen to accommodate the extra electrons that is getting supplied to this oxygen. Okay, so for these reasons this is highly reactive when compared to OH. அதனால தான் OH போடும்போது நம்மளுக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறது, பேஸ் போடும்போது நம்மளுக்கு எலிமினேஷன் நடக்கிறது. ஓகே, so that is the reason for this question. Then next question, primary alkyl halide C4H9Br. C4H9Br. so C4 இப்படி போட்டுக்கோ, C4H9Br. H நான் போடலை, அது ஆட்டோமேட்டிக்காக நீ போட்டேன்னா வந்துடும் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே Br வந்துடும். Br on treatment with alcoholic OH. ஆல்கஹாலிக் OH போட்டால் என்ன நடக்கும்? பேஸ். இது பேஸ் போட்டால் என்ன நடக்கும்? எலிமினேஷன் நடக்கும். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட் பண்ணேன்னா, ஸோ பேஸ் போட்டால் எலிமினேஷன் வரும். எலிமினேஷன்னா என்ன? இது ஆல்ஃபா, இது பீட்டா. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து உனக்கு யூ வில் ஹாவ் 1 2 3 4 இப்படி வந்துடும். ஆல்ஃபா பீட்டாக்கு நடுவில் உனக்கு டபுள் பாண்டு வந்துடும் டு கிவ் அ காம்பவுண்ட் பி. ஸோ இது வந்து ஏ காம்பவுண்ட், இது வந்து பி காம்பவுண்டு டு கிவ் த பி காம்பவுண்ட். அண்ட் காம்பவுண்ட் பி இஸ் ரியாக்டட் வித் HBr. இதில் வந்து HBr போட்டால் என்ன வரும்? மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன் வரும். மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன்னா என்ன? ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும். செகண்டரி கார்போகேட்டையான் வர மாதிரி பண்ணணும். இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் போட்டால் செகண்டரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள். அதனால் என்ன ஆகும்? H+ இதில் அட்டாச் ஆகிடும், Br- இதில் அட்டாச் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 1 2 3 4. ஸோ இந்த ரெண்டாவது சியில் வந்து Br அட்டாச் ஆகிடும். யூ கெட் 2 bromo butane கிடைக்கும் உனக்கு. இட்ஸ் ரியாக்டட் வித் HBr டு கிவ் C. ஸோ இது வந்து C, இது 2 bromo butane C கிடைக்கும். அண்ட் தென் விச் இஸ் அன் ஐசோமர் ஆஃப் A. என்ன ஐசோமர்? இது ரெண்டும் பொசிஷன் ஐசோமர். A and C வந்து பொசிஷன் ஐசோமர்ஸ். C8H18 which is different from the compound formed when N-butyl bromide is treated with sodium. So இதே இந்த N-butyl bromide sodium in the presence of ether போட்டேன்னா அது என்ன ரியாக்ஷன்? அது that is a Wurtz reaction. அது Wurtz reaction என்ன ஆகும்? 2 molecule of alkyl halide கம்பைன் ஆகும். 2 molecule of alkyl halide கம்பைன் ஆகி 8 வந்துடும் உனக்கு. டபுள் ஆகிடும். அப்படியே அது டபுள் ஆகிட்டு ப்ளஸ் 2NaBr வந்துடும். 2NaBr வந்துடும். Wurtz reaction ஃபார்ம் ஆகிடும். ஸோ Wurtz reaction ஃபார்ம் ஆகும்போது யூ கெட் டபுள்டு காம்பவுண்ட். 4 கார்பன் இருந்தால் 8 கார்பன் வந்துடும். பியூட்டேன் உனக்கு ஃபார்ம் ஆகிடும்.
Okay, so give the structural formula of A and write the equations for all these reactions. So இதுதான் இந்த இடத்துல எழுதணும். இது 5 mark questionல உனக்கு கேட்பா இந்த மாதிரி அது. So unless you know the reactions that are happening, உன்னால் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஆர்கானிக் ஸ்கீமாவை நீ ஞாபகம் வச்சுட்டு பண்ணனாலே உன்னால் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும், கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். மோஸ்ட்லி அது வராது உனக்கு, போர்டில் வராது உனக்கு அது. பட் அது அந்த அப்ரோச்சில் நீ போனேன்னு சொன்னால் எல்லா கொஷின்ஸும் உன்னால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஃபார் 10.21. 10.21 இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன ரியேஜென்ட் போட்டால் என்னென்னலாம் வரும்ன்றது நீ ஞாபகம் வச்சுக்கணும். மார்க் அடிஷன், ஆன்டி மார்க் அடிஷன், பேஸ் போட்டால் எலிமினேஷன் வரும், அக்வஸ் OH போட்டால் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வரும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெடல் கிராஃப்ட்ஸ் ஆல்கலேஷன், ஃப்ரெடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன். ஸோ இஃப் யூ ரிமெம்பர் ஆல் தீஸ் ரியேஜென்ட்ஸ் உன்னால் ஈஸியாக எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். தென் வாட் ஹேப்பன்ஸ் வென் N-butyl chloride is treated with alcoholic OH. இப்போ தான் நம்ம போட்டோம். N-butyl chlorideனா என்ன, முதல்ல இந்த மாதிரி போட்டுக்கோ. மறுபடியும் நான் சொல்கிறேன், CCCCLன்னு போட்டேன்னா மிஸ் 0 தான் போடுவோம் உனக்கு. ஹைட்ரஜனோட நீ அதை எழுதணும். அதை ஆல்கஹாலிக் OH போட்டேன்னா பேஸ் கேட்டலைஸ், பேஸ் போட்டோன்னா என்ன ஆகும், எலிமினேஷன் நடக்கும். எலிமினேஷன் வந்தால் என்ன ஃபார்ம் ஆகும், யூ வில் கெட் அன் அல்கீன் கிடைக்கும் உனக்கு. ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து bromobenzene is treated with magnesium in the presence of dry ether. Bromobenzene எங்கேயாவது நீ பிஆர் போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் நீ போட்டுக்கலாம். மேலே தான் போடணும்னு அவசியம் இல்லை, எந்த இடத்துல வேணாலும் நீ போட்டுக்கலாம். ஸோ when treated with magnesium in the presence of ether, Grignard reagent preparation இது. Grignard reagent preparation. So you will get phenyl magnesium bromide கிடைக்கும் உனக்கு. phenyl magnesium bromide கிடைக்கும். This is the reagent that you get. Grignard reagent உனக்கு ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ அந்த இடத்துல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெர்சடைல் reagent. நம்ம நிறைய ரியாக்ஷன் எழுதியிருக்கோம் Grignard reagent வச்சு. யூ ஷுட் ரிமெம்பர் தட். ஓகே, ஸோ அது வந்து ரெண்டாவது. தென் நெக்ஸ்ட் கொஷின் வந்து வாட் ஹேப்பன்ஸ் when chlorobenzene is subjected to hydrolysis. Chlorobenzene ஸ்ட்ரக்சர் தெரியணும் உனக்கு. குளோரின் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் பென்சீன்ன்றதுனால. அன்லெஸ் உனக்கு பொசிஷன் கொடுத்துருந்தாலே ஒழிய 2 சப்ஸ்டிடியூண்ட் இருந்தால் தான் பொசிஷன் கொடுத்தா நீ அதை பார்த்து போடணும். பென்சீனில் நீ எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ஹைட்ராலிசிஸ்னால் என்ன, வாட்டர் நம்ம ஆட் பண்ணுவோம். ஜென்ரலாக வாட்டர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இந்த மாதிரி போடுவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ராலிசிஸ். H+ அண்டு OH- மாதிரி போட்டு அதை ஆட் பண்ணுவோம். நார்மல் ஹைட்ராலிசிஸ் இப்படி போடலாம், இல்லை பேஸ் ஏதாவது ஒரு OH- கூட போட்டும் அதை பண்ணலாம். ஸோ நார்மலாக பென்சீனில் ஹைட்ராலிசிஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து திஸ் இஸ் நாட் அ வெரி ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். அரைல் ஹேலைட்ஸில் நான் இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். எதோடது, குளோரோபென்சீனுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரையும் போது CCl பாண்ட் வில் ஹாவ் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். அதுக்கு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி இருக்கும் பாண்டு, ஒரு 1.5 பாண்டு இருக்கும் அந்த இடத்துல. 1.6 பாண்டு வருவாங்க. ஸோ 1.6 பாண்டு வரும்போது CCl பாண்டு வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது. அது உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன்ஸாக நம்ம போட்டு பண்ணுற மாதிரி அதை பண்ணணும். ஸ்ட்ராங்கான கண்டிஷன்ஸில் போட்டு பண்ணணும். ஸோ சாதாரணமாக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த பாண்டு உடையாது. ஸோ வி ஹாவ் டு டேக் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன்ஸ்லாம் பண்ணால் ஹீட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் போலரைஸ்டு சால்வெண்ட் இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டோம்னா தான் CCl பாண்டு நார்மலாக உடையும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா வெறுமனா ஹைட்ராலிசிஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல தேர் வில் நாட் பி எனி ரியாக்ஷன். பட் இதுவே வந்து உனக்கு அக்வஸ் OH அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோ, NaOH KOH அந்த மாதிரி ஒரு அக்வஸ் OH அப்படின்னு கொடுத்துருந்தான்னு சொன்னான்னா உனக்கு வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீட் பண்ணணும், ப்ரெஷர்லாம் கொடுத்தேன்னு சொன்னால் Cl வந்து ரீப்ளேஸ் ஆகி அங்கே OH வந்துடும் உனக்கு. இதுக்கு பேர் டவுஸ் ப்ராசஸ்னு பேர். டவுஸ் ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நேமிங் ரியாக்ஷனில். யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். இது நார்மல் ஹைட்ராலிசிஸ்னால் நம்ம அயனிக் காம்பவுண்ட்ஸ், இப்போ இந்த சால்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், அது மாதிரி இருக்கிற சால்ட்டெல்லாம், அயனிக் சால்ட்டெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டோம்னா அது ஹைட்ராலிசிஸ் ஆகி டிசால்வ் ஆகிடும். அது வேறஸ் இது அரோமேட்டிக் காம்பவுண்ட் அண்ட் இட் இஸ் நாட் அயோனிக். அதனால் நார்மலாக இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் இந்த ரியாக்ஷன் நடக்காது. பட் வெல்
சம் ஸ்கூல்ஸில் இது மாதிரி போட்டால் கூட தே வில் கிவ் மார்க்ஸ் ஃபார் தட். பிகாஸ் இந்த இடத்துல இதை நியூக்ளியோஃபைலாக நீ ட்ரீட் பண்ணி இதை சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனாக போட்டாலும் உனக்கு வரும். பிகாஸ் உனக்கு ரியாக்ஷன் கண்டிஷன்ஸாவா சரியாக இங்கே டிஃபைன் பண்ணல இந்த இடத்துல என்ன வரும்ன்றது. ஸோ எதை எழுதுறதுனாலும் கரெக்டு. பட் ஜென்ரலாக வந்து ஹைட்ராலிசிஸ் கொடுத்தாங்கன்னா நோ ரியாக்ஷன் இன் த கேஸ் ஆஃப் அரைல் ஹேலைட்ஸ் பிகாஸ் ஆஃப் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர். ஸோ அந்த பாயிண்ட்டை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் இதுவும் நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். ஆல்கில் ஹேலைட் அண்ட் அரைல் ஹேலைடுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்கில் ஹேலைடு வந்து ஒரு மோர் ரியாக்டிவாக இருக்கும். வேறஸ் அரைல் ஹேலைடு வந்து லெஸ் ரியாக்டிவாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர். ஸோ அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் இங்கே யூ ஹேவ் டு ரீகால் தட். நாலாவது என்ன? நாலாவது வந்து ஈத்தாயில் குளோரைடு இஸ் ட்ரீட்டட் வித் அக்வஸ் OH. ரொம்ப சிம்பிள். ஈத்தாயில் குளோரைடு ட்ரீட்டட் வித் அக்வஸ் OH. அக்வஸ் OHனா நான் இப்போ தான் சொன்னேன். அக்வஸ் OHன்றது வந்து இட் இஸ் என்ன சொல்கிறது நியூக்ளியோஃபைல். ஸோ அதனால் என்ன ஃபார்ம் ஆகும்? SN1 ரியாக்ஷன் நடக்கும். இது ப்ரைமரி ஹேலைடு இல்லையா? அது ப்ரைமரி ஹேலைடாக இருக்கிறதுனால SN2 ரியாக்ஷன் நல்லா நடக்கும். இதில் டெர்ஷரி ஹேலைடாக இருந்ததுன்னா SN1 ரியாக்ஷன் நடக்கும். ப்ரைமரி ஹேலைடாக இருந்ததுன்னா 0 டிகிரி ஆர் 1 டிகிரி ஹேலைடாக இருந்ததுன்னா டிஸ்டிங்க்டாக SN2 ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஈத்தாயில் குளோரைடு வந்து when treated in the presence of aqueous KOH போட்டேன்னா you will have this product. Normal product will be formed. SN2 reaction. Alkyl halides are நல்லா ரியாக்ட் ஆகாது பிகாஸ் ஆஃப் சிங்கிள் பாண்ட் கேரக்டர். அது ஈஸியாக உடஞ்சிடும் உனக்கு. அடுத்தது methyl bromide CBr. Methyl bromide is treated with sodium in the presence of dry ether. Sodium ether. Identify the reaction by looking at the reagent. Sodium ether போட்டால் என்ன வரும்? Woods reaction. அது சோடியம் ஈத்தர் போட்டால் Woods reaction. Woods reactionல டபுள் ஆகிடும். அப்படியே அது டபுள்னா ஒரு C போட்டால் 2 C வந்துடும், +2 NaBr வந்துடும். ஸோ யூ வில் கெட் ஈத்தேன் as the product. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் கன்வர்ஷனில் உனக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்வெர்ட் மீத்தேன் டு ஈத்தேன் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? மீத்தேனை வந்து மீத்தாயில் புரோமைடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மீத்தாயில் புரோமைடு சோடியம் ஈத்தர் போட்டோன்னா ஈத்தேனாக வந்துடும். இதுதான் கன்வர்ஷன் ப்ராப்ளம். ஓகே. அதனால தான் நான் அதை கடைசியில் வச்சுருக்கேன் நான் அதை. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ப்ரிப்பேர். This is what happens when you treat methyl bromide in the presence of sodium ether போட்டோன்னா Woods reaction. Fittig reaction, Woods Fittig reaction இதெல்லாம் யாவட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது methyl chloride in the presence of KCN. CN minus K plus C இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது இந்த KCN போட்டால் இது ஆல்கஹால்னு கொடுக்கல, அக்வஸ்னும் கொடுக்கல. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இஃப் யூ ரிமெம்பர் தட் இது ரெண்டுமே கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்? பை டிஃபால்ட் நம்ம இதை வந்து நியூக்ளியோஃபைலாக தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ நியூக்ளியோஃபைலாக எடுத்துட்டேன்னா என்ன வரும்? யூ வில் கெட் CCN வந்துடும். CCN + KL சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் உனக்கு. இது 0 டிகிரி ஹேலைடாக இருக்கிறதுனால இது SN2 ரியாக்ஷன் டிஸ்டிங்க்டாக நடக்கும் உனக்கு அந்த இடத்துல. ஸோ C ட்ரிபிள் பாண்ட் N. ஸோ யூ வில் ஹேவ் மீথাইল சயனைடு, காமன் நேம் சொல்லலாம். இல்லைன்னா 2 கார்பன் இருக்கிறதுனால யூ கேன் சே ஈத்தேன் நைட்ரைல்னு சொல்லுவோம். சயனைடு வந்து நைட்ரைல்னு சொல்லுவோம். 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன் நைட்ரைல்னு சொல்லலாம். இல்லைனா மீথাইল சயனைடு அப்படி சொல்லலாம். ஸோ போத் ஆர் சேம். ஸோ திஸ் இஸ் வாட் happens when we treat all these things. So what you have to remember, identify the reaction by looking at the reagent. Very very important. Nucleophile போட்டால் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும், பேஸ் போட்டால் எலிமினேஷன் நடக்கும். எலிமினேஷன் பண்ணால் alkene ஃபார்ம் ஆகும். Alkene formation will be governed by Zaitsev rule and Hoffman's rule. Okay, so that you have to remember. Okay, now we will go to the conversions. So conversion la nee enna I will tell you some tips and tricks in the case of conversions. Conversions la vandu when you have conversions, இதை நோட் பண்ணிக்கோ. இதை கன்வர்ஷன்ஸில் வந்து கன்வர்ஷன் டிப்ஸ் எந்த சாப்டராக இருந்தாலும் ஆர்கானிக்கில் எல்லா சாப்டர்லேயும் கன்வர்ஷன்ஸ் வரும் உனக்கு. கன்வர்ஷன்ஸில் வந்து யூ வில் ஹேவ் டூ திங்ஸ். ஒன்று வந்து அசெண்டிங் த சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து டிசெண்டிங் த சீரீஸ். அப்படின்னா என்ன? அசெண்டிங் சீரீஸ்னால் ஒரு கார்பன் இருக்கிற காம்பவுண்டை 2 கார்பன் காம்பவுண்டாவோ 3 கார்பன் காம்பவுண்டாவோ 4 கார்பன் காம்பவுண்டாவோ கன்வெர்ட் பண்ணுறது அசெண்டிங் த சீரீஸ். அது டிசெண்டிங் த சீரீஸ்னால் என்ன? அப்படியே உள்டாது.
டிசெண்டிங் த சீரீஸ்னால் என்ன, நிறைய கார்பன் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து ஒரு இதை கம்மியாக மாற்றுறது. ஸோ 3 4 2 3 4லேருந்து யூ கேன் கெட் எதர் 1 2 ஆர் 3 கார்பன் இருக்கிற மாதிரி பண்ணுறது வந்து திஸ் இஸ் டிசெண்டிங் த சீரீஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வரும்ன்றது நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா டக்குன்னு அந்த ரியாக்ஷனை நீ போட்டு பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ அசெண்டிங் த சீரீஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வூட்ஸ் ரியாக்ஷனில் பார்த்தேன்னா என்ன வரும், ஒரு கார்பன் போட்டால் 2 கார்பன் வருது உனக்கு, மீத்தாயில் போட்டால் ஈத்தேன் வருதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஈத்தேன் போட்டால் பியூட்டேன் வரும் அந்த மாதிரி. ஸோ வூட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன் அண்டு வூட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன், இந்த 3 ரியாக்ஷன்லேயும் பார்த்தோன்னா வூட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து உனக்கு அசெண்டிங் த சீரீஸ். ஏதாவது ஒரு ரியாக்ஷனில் வந்து அதுலேயே வந்து இதில் 3வது கேட்டகரி ஒன்று என்ன வரும் அப்படின்னா இன்டர் கன்வர்ஷன்னா என்ன, ஆல்கீன் கொடுத்து ஆல்கஹால் கேட்குறது, ஆல்கஹால் கொடுத்து ஆல்கீன் கேட்குறது, அதாவது ஆல்கில் ஹேலைடை ஆல்கஹாலாக மாற்றுறது, அப்புறம் ஆல்கீனை வந்து ஆல்கஹாலாக மாற்றுறது, இல்லை ஆல்கைல் ஹேலைடாக மாற்றுறது, இந்த மாதிரி உனக்கு காம்பவுண்ட்ஸ் உனக்கு எது வேணாலும் உனக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ interconversions of functional groups அதுக்கு பேர், அது ஒரு மெத்தட். ஆக்சுவலாக எல்லாமே இந்த டிசெண்டிங் அசெண்டிங் சீரீஸ்க்கு நம்ம இந்த ரியாக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கணும். டிசெண்டிங் த சீரீஸ் வந்து உங்களுக்கு இன்னும் இந்த சாப்டரில் நம்ம பார்க்கல, நெக்ஸ்ட் சாப்டர்லாம் படிக்கும்போது உங்களுக்கு வரும். இந்த ரியாக்ஷனில் வந்து உங்களுக்கு கிடையாது. யூஸ்வலாக வந்து டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அப்போ தான் ஒரு கார்பன் வெளில போகும். டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு இது இருக்குது. அது உங்களுக்கு அந்த ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர் வரும்போது நான் சொல்கிறேன். இந்த சாப்டரில் உங்களுக்கு அது கிடையாது, அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்டர் கன்வர்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப், ஆல்காயில் இது கொடுத்தா இது எப்படி பண்ணுறது, ஆல்கீன் கொடுத்தா இது எப்படி பண்ணுறது, அதே மாதிரி ஆல்கேன் கொடுத்துட்டு ஆல்கஹாலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எதை வேணாலும் நான் எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். அதாவது திஸ் வில் ஆல்சோ அப்ளை ஃபார் அரைல் ஹேலைட்ஸ். அரைலுக்கும் உனக்கு வரும். இது அரைலில் போட்டேனாலும் உனக்கு சேம், யூ வில் கெட் சேம் கன்வர்ஷன்ஸ். அரையிலேயே வந்து உனக்கு சைட் செயின் சப்ஸ்டிடியூஷன் இருந்ததுன்னு சொன்னால், இஃப் யூ ஹேவ் சைட் செயினில் வந்து இஃப் யூ ஹேவ் ஆல்கீன் உனக்கு இருக்குன்னு சொன்னால் தட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஆல்கைல் ஹேலைடாக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரீன் பென்சீன் எடுத்துன்னு பென்சீன்னையும் வந்து நம்ம ஃபீனால்லாமும் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம யூ கேன் ப்ரிப்பேர் ஃபீனால் அண்ட் ஸோ ஆன். ஸோ எதை வேணாலும் எதுவாக வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். 3வது மெத்தடு வந்து இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா என்ன வரும், திஸ் இஸ் வந்து SN1 ஆர் SN2 வரும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எது ஹேலைடை வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அக்வஸ் OH போடணும். அது உனக்கு தெரியும். அக்வஸ் OH போட்டேன்னா இது வந்துடும்ன்றது உனக்கு தெரியும். ஆல்கீனை வந்து ஆல்கில் ஹேலைடாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், HBr போடணும், மார்க் அடிஷன். HBr போட்டு மார்க் அடிஷன் போடணும். இல்லை பெராக்சைடு போட்டு ஆன்டி மார்க் அடிஷன் கூட நம்ம போடலாம். ஸோ மார்க் அண்டு ஆன்டி மார்க் உனக்கு ரெண்டும் இதில் வந்துடும். மார்க் அண்ட் ஆன்டி மார்க் அடிஷன் வந்து ஆல்கீனை வந்து ஹேலைடாக கன்வெர்ட் பண்ணுறது வந்துடும். அப்புறம் நம்ம இந்த ஹேலைடை மறுபடியும் ஆல்கஹாலாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆல்கீன்லேருந்தும் நீ ஆல்கஹால் போடலாம், ஆல்கைல் ஹேலைட்லேருந்தும் ஆல்கஹால் போடலாம். ஸோ எதுலேருந்து வேணாலும் நம்ம இதை கொண்டு வரலாம். இப்போ ஆல்கேன்லேருந்து ஆல்கஹாலாக கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரணும், ஆல்கேனை வந்து ஆல்கில் ஹேலைடாக கன்வெர்ட் பண்ணணும். ஆல்கில் ஹேலைடை வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் போட்டோன்னா உனக்கு ஆல்கஹால் வந்துடும். புரியுறதா? ஸோ எதை வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர் கன்வர்ஷனில் வந்து ஒன்று நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் OH- வரும், இல்லை இந்த மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா உனக்கு ஆல்கில் ஹேலைட்லேருந்து யூ கேன் ஹேவ் ஆல்கீன் உனக்கு கூட வரும். எப்படி பேஸ் கேட்டலைஸ்டு சப்ஸ்டிடியூஷன். ஸோ ஆல்கில் ஹேலைடு இருக்குது, அதில் பேஸ் போட்டோன்னா என்ன ஆகும், எலிமினேஷன் நடந்து உனக்கு வந்து ஆல்கீன் வந்துடும் உனக்கு. ஸோ யூ வில் ஹேவ் R டபுள் பாண்ட் R வந்துடும் உனக்கு. ஸோ திருப்பியும் உனக்கு வந்து மறுபடியும் உனக்கு இந்த ரியாக்ஷன் இது கூட வந்துடும் உனக்கு. அது HBr போட்டோன்னா RX வரும். ஸோ அண்ட் ஸோ ஆன். நம்ம எதை வேணாலும் எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உனக்கு அது ஈஸியாக இருக்கும். அது இதுதான் வந்து இன்டர் கன்வர்ஷன். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை காப்பி பண்ணிக்கோ, எழுதிட்டேன்னா சொல்ல. I'll give you 1 minute time. So if you have written, you tell me, then we will go for the conversions. Because this conversion will come in all the chapter and போகும். The list will be increasing. That is, இப்போ வந்து நம்ம இங்கே என்ன படிச்சிருக்கோம், ஹாலோஜினேஷன் படிச்சிருக்கோம், வுட்ஸ் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம்,
நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்கோம், பேஸ் கேட்டலைஸ்ட் எலிமினேஷன் படிச்சிருக்கோம், அப்புறம் ஆசிட் டீஹைட்ரேஷன் படிச்சிருக்கோம், மார்க் அண்ட் ஆன்டி மார்க் அடிஷன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செலக்டிவாக ஒரு 4-5 ரியாக்ஷன் வச்சு நம்ம போட்டிருக்கோம். இது அலிஃபேட்டிக்கு போட்டிருக்கோம். அரோமேட்டிக்குக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். எக்ஸப்ட் தட் அரோமேட்டிக்கில் சில ரியாக்ஷன்ஸ் நடக்காது, அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுட்டு பண்ணணும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ வித் திஸ் பேக்ரவுண்ட் we will now get into the என்ன நம்ம அந்த கன்வர்ஷன்ஸில் கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம், எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ what are the questions asked in the conversions now? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு, ப்ரோப்பீன் டு ப்ரோப்பனால். ப்ரோப்பீன் டு ப்ரோப்பனால். ஸோ ப்ரோப்பீன்னா என்ன வரும் உனக்கு, இட்ஸ் அன் அல்கீன். ஆல்கீன் வரும் உனக்கு. ஸோ ஆல்கீனில் என்ன வரும், நான் உனக்கு இங்கேயே காட்டுறேன். அந்த ப்ரோப்பீன் டு ப்ரோப்பனால் எப்படி வரும், எப்படி வேணாலும் நீ அதை போட்டுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோப்பீன் எடுத்துக்கிறேன். ப்ரோப்பீன்னா இதுதான் ப்ரோப்பீன். இது நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த கன்வர்ஷனாக இருந்தாலும் அது ஆல்கீல் ஹேலடாக இருந்தால் நீ டேரெக்டாக ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்கீல் இல்லைனா ஃபஸ்ட்டு கன்வெர்ட் டு ஆஹா, கன்வெர்ட் டு ஆஹா, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதனால தான் இந்த சாப்டரே வச்சுருக்காங்க. ஏன்னா ஆஹா ஆர் வெரி குட் காம்பவுண்ட்ஸ், அதிலேருந்து நீ எந்த காம்பவுண்ட் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஹாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும், ஹெச்பிஆர் போடுறேன்னு வச்சுக்கோ. ஹெச்பிஆர் போட்டேன்னா உனக்கு இங்கே இது ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னால் இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸ் வந்துடும். ஸோ இந்த மைனஸ் இதில் போய் அட்டாச் ஆகிடும். ஸோ உனக்கு என்ன வரும், ஸோ சி வந்துடும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு, 2 ப்ரோமோ வருது உனக்கு. இந்த 2 ப்ரோமோவில் வந்து நீ இப்போ அக்வஸ் OH போட்டேன்னா என்ன வரும், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணேன்னு சொன்னேன்னா உனக்கு என்ன கிடைக்கும், 2 ப்ரோப்பனால் கிடைக்கும் உனக்கு. திஸ் வில் பி 2 ப்ரோப்பனால். பட் அவங்க கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, 1 ப்ரோப்பனால் கேட்டிருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், HBr in the presence of peroxide போட்டு ஆன்டி மார்க் போடணும். ஆன்டி மார்க் அடிஷன் போட்டேன்னா என்ன வந்துடும், இப்போது இந்த இடத்துல வந்து பிஆர் அட்டாச் ஆகிடும். இங்கே பிஆர் அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால் இதில் நீ இப்போ அக்வஸ் OH போட்டேன்னு சொன்னால் ப்ரைமரி ஹேலைடாக இருக்கிறதுனால SN2 ரியாக்ஷனில் உனக்கு வந்து 1 ப்ரோப்பனால் உனக்கு வந்துடும். இங்கே ப்ரோப்பேன் 1 ஆல் உனக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். மார்க் எப்போ போடணும், ஆன்டி மார்க் எப்போ போடணும். ஸோ இந்த கன்வர்ஷன் வச்சுட்டு நீ இந்த பொசிஷனை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோ. மார்க் அண்ட் ஆன்டி மார்க் அடிஷன் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். இப்போது இதுலேயே நான் இன்னொரு கொஷின் கொடுக்குறேன் பார். கன்வெர்ட் 1 ப்ரோப்பனால் to 2 ப்ரோப்பனால். 1 ப்ரோப்பனால் to 2 ப்ரோப்பனால் எப்படி பண்ணுவேன், 1 ப்ரோப்பனால் to 2 ப்ரோப்பனால் என்ன பண்ணுவேன், எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்கீனா பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆஹாவாக பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது 1 ப்ரோப்பனால்னால் என்ன, COH இருக்குது. இதில் வந்து இஃப் யூ டூ நீ ப்ரோமினேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா நாங்கள் இன்னொரு ரியாக்ஷன் என்ன சொல்லி கொடுத்துருக்கேங்க, ஆல்கஹாலை வந்து டைரெக்டாக டீஹைட்ரேஷன் பண்ணுனா உனக்கு ஆல்கீன் வந்துடும். ஆல்கஹாலை டைரெக்டாக டீஹைட்ரேஷன் பண்ணால் ஆல்கீன் வந்துடும். எனிவே நம்ம அது ஆல்கஹால் சாப்டர் படித்ததுக்கப்புறம் உனக்கு அது இன்னும் ஃபெமிலியரைஸ் ஆகிடும். இப்போ நீ ஜஸ்ட் அது தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் என்ன ஆகிடும், வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகி உனக்கு ப்ரோப்பீன் ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ உனக்கு 2 ப்ரோப்பனால் வரணும். 2 ப்ரோப்பனால்லாம் என்ன, இது அப்படியே HBr போட்டேன்னா என்ன வரும், இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது இங்கே ஷிஃப்ட் பண்ணால் இது மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இந்த பிஆர் இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். அதாவது சி இங்கே பிஆர் வந்துடும். இதில் வந்து இப்போ அக்வஸ் OH போட்டேன்னு சொன்னேன்னா உனக்கு 2 ப்ரோப்பனால் உனக்கு வந்துடும். So you will have 2 propanol like this. So this is how you do the interconversion of the functional groups. Okay, quicker copy பண்ணிக்கோ இதையும். weaker one, stronger one will protonate the weaker one. அப்போ இதில் NO2 ப்ளஸ் இது H2SO4 இதை protonate பண்ணி NO2 ப்ளஸ் ஜென்ரேட் பண்ணும். இது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங்கிறதுனால யூ வில் கெட் ஆர்த்தோ அண்ட் பேரா கிடைக்கும். அதில் பேரா வில் பி த யூஸ்வலி மேஜர் ப்ராடக்ட். ஸோ நீ இந்த கன்வர்ஷன் ப்ராப்ளம் போடும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே நீ பேரா ப்ராடக்ட் தான் நீ எடுத்துக்கணும். கன்வர்ஷன் ப்ராப்ளமில் மட்டும் ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட்ஸ் உனக்கு கேட்டான்னு சொன்னான்னா ஆர்த்தோ பேரா ரெண்டுத்தையுமே நீ எழுதணும். கன்வர்ஷன் ப்ராப்ளமில் கொடுக்கும்போது யூ கேன் சூஸ் ஒன்லி பேரா டெரிவேட்டிவ் நீ அப்படியே எடுத்துட்டா போகிறோம். ஸோ இப்போ நம்ம பேரா பொசிஷனுக்கு NO2 கொண்டுட்டோம், இங்கே BR கொண்டுட்டோம் அந்த இடத்துல. சிம்பிள்.
ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமினேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா நைட்ரேஷன் பண்ணேன்னா அப்படி வந்துடும். இப்போ இதே நீ ஃபஸ்ட்டு நைட்ரேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு நைட்ரேஷன் பண்ணேன்னா நைட்ரோபென்சீன் வந்துடும் உனக்கு, நைட்ரோபென்சீன் வந்துடும். இப்போ நைட்ரோபென்சீனை நீ ப்ரோமினேட் பண்ணால் என்ன ஆகும், இதில் ப்ரோமின் ஆட் பண்ணால் என்ன ஆகும், இதில் ப்ரோமின் ஆட் பண்ணேன்னா அது எங்கே போகும், அது இட் வில் கோ டு மெட்டா பொசிஷனுக்கு போயிடும், அது இட் வில் கோ டு மெட்டா பொசிஷன் உனக்கு. ஸோ மெட்டா ப்ரோமோ வந்துடும், அதாவது 1 2 3 ப்ரோமோ நைட்ரோபென்சீன் வந்துடும். பட் அவங்க கொடுத்துருக்கிறது 4 ப்ரோமோ நைட்ரோபென்சீன் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸோ முதல்ல நைட்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரோமினேட் பண்ணுறியா, இல்லை முதல்ல ப்ரோமினேட் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்ரேட் பண்ணுறியான்றது தான் கேட்ச். அதை தான் நீ தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே டீஆக்டிவேட்டிங் குரூப் போட்டால் மெட்டா பொசிஷனுக்கு போகுன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். 1 3 வருன்றதை நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா ஈஸியாக நீ அதை போட்டுடலாம். ஓகே, அடுத்தது பென்சைல் ஆல்கஹால் டு 2-phenyl ethanoic acid, பென்சைல் ஆல்கஹால் டு 2-phenyl ethanoic acid. ஸோ இப்போ நீ இதில் வந்து ஸ்ட்ரக்சர்லாம் உனக்கு தெரியணும். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் நீ இதெல்லாம் போட முடியும். ஸ்ட்ரக்சர் ப்ராக்டிஸ் பண்ணணும் உனக்கு. பென்சைல் ஆல்கஹால்னால் என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். C6H5CH2OH, பென்சைல் ஆல்கஹால் CH2OH இப்படி இருக்கும். ஓகே, இதை என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்கிறா, 2-phenyl ethanoic acid. ethanoic acidனா என்ன, CCOOH ethanoic acid. இதில் வந்து இது 1 இது 2, 1 இது 2, இதில் வந்து ஒரு ஃபீனைல் குரூப் இங்கே இப்படி இருக்குது. இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்கிறதுனால மிச்சம் 2க்கு ஹைட்ரஜன் போட்டுக்கிறோம். 2-phenyl ethanoic acid ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இந்த கன்வர்ஷன் தான் இப்போ நம்ம பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் என்ன, கன்வெர்ட் டு ஆஹா, கன்வெர்ட் டு ஆஹா. ஆஹாவை கன்வெர்ட் பண்ண என்ன வரும், பென்சீன் ரிங்கு CH2, ஏதாவது நீ ஒன்று போட்டுக்கோ, ப்ரோமினேஷன் Br2 in the presence of FeBr3 or AlBr3 போட்டோன்னா CH2Br வந்துடும், CH2Br வந்துடும். இப்போ இதில் நம்ம என்ன வந்திருக்கு, இங்கே ஒரு கார்பன் தான் இருக்குது, ஆனால் இங்கே 2 கார்பன் இருக்குது. ஒரு கார்பன் 2 கார்பனுக்கு அசெண்டிங் த சீரீஸ் பண்ணும்போது நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், உட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன் நம்ம எல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபிட்டிக் ரியாக்ஷன் பார்த்தோன்னா 2 ரிங்கு வந்துடும் உனக்கு. ஆனால் நம்மளுக்கு 2 ரிங்கு தேவையில்லை, ஒரு ரிங் தான் வேணும். ஒரே ஒரு கார்பனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த அசெண்டிங் த சீரீஸில் இன்னொரு ரியாக்ஷன் எழுதிக்கோ, நாங்கள் எழுதுறதை விட்டுட்டேன் நான், அதாவது CN- போடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உனக்கு மீத்தாயில் புரோமைடு இருக்குதுன்னு வச்சுக்கோ, மீத்தாயில் புரோமைடு இருக்குது, இல்லை மெத்தனால் இருக்குது, ஒரு வாட்டவர் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் இஃப் யூ ஆட் திஸ் நியூக்ளியோஃபைல் போட்டால் என்ன வரும், CH3CN வந்துடும் உனக்கு. அப்போ என்ன ஆகிடுறது, ஒரு கார்பன் 2 கார்பனாக எடுத்தா, ஸோ ஒரு கார்பனாக இருந்தது 2 கார்பனாக எடுத்து உனக்கு. ஸோ ஹேலைடில் போட்டால் உட்ஸ் ரியாக்ஷன் போடுவோம், வேறு காம்பவுண்டு ஹேலைடு இல்லாத வேறு காம்பவுண்டு போட்டோம், CN போட்டோம்னா இன்னொரு கார்பன் உனக்கு வந்துடும். இதை நீ ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா இந்த ரியாக்ஷனையும் அங்கே எழுதிக்கோ, இதில் அசெண்டிங் சீரீஸில் எழுதிக்கோ. இந்த ரியாக்ஷனை எழுதிட்டேன்னு சொன்னேன்னா CH3COOH வரும். இதை நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர் பின்னால் இருக்கும் உனக்கு, அதுலேயும் நம்ம படிப்போம். எனவே அது இங்கே வர்றதுனால இங்கேயும் நான் உனக்கு அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வென் யூ டூ த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் CN, C-triple bond N நீ ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா ஒரு பாண்டு உடைய உனக்கு வந்து O ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து OH ஆட் ஆகும், இங்கே H ஆட் ஆகும், இங்கே O ஆட் ஆகும், இங்கே H ஆட் ஆகும். ஸோ ஃபைனலாக என்ன ஆகிடும் உனக்கு, அமோனியா வெளில வந்துடும். 2 பாண்டு உடஞ்சதுன்னா 2 ஹைட்ரஜன் வெளில வந்துடும், இங்கே 2 OH வந்துடும். ஸோ வாட்டர் மாலிக்யூலில் வந்து 2 வாட்டர் மாலிக்யூலில் மொத்தம் எவ்வளோ இருக்குது, H2O இருக்கு இல்லையா, 2 வாட்டர் மாலிக்யூல் இருந்தால் என்ன வரும், H4O2 வரும் உனக்கு. H4O2வில் வந்து H3 இங்கே வந்துடும், எங்கள் அமோனியாவில் H3 வந்துடும், மிச்சம் இருக்கிற ஒரு OHம் ஒரு Oவும் இங்கே வந்துடும், ஒரு OH இங்கே வந்துடும், 2 பாண்டு உடஞ்சிடும். ஸோ முதல் பாண்டு உடையும் போது இங்கே ஒரு OH இங்கே H ஆட் ஆகும். அதை உனக்கு அதை நீட்டாக எழுதி காட்டுறேன், அப்போ உனக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ C-triple bond Nல் வந்து when you do the first hydrolysis பண்ணேன்னு சொன்னேன்னா H+ and OH- சொன்னேன்னா கார்பன் நைட்ரஜன் ஒரு பாண்டு உடையும், ஒரு பாண்டு உடஞ்சி இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகும், இது இதுக்கு வந்துடும். ஸோ C- bond NH வந்துடும், இங்கே OH வந்துடும். மறுபடியும் நீ இதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா HOH போட்டேன்னு சொன்னேன்னா இந்த இடத்துல வந்து இந்த பாண்டு உடஞ்சிரும், இந்த பாண்டு உடஞ்சி இந்த 2 ஹைட்ரஜன் இது போடுது. மெக்கானிசம்லாம் உனக்கு தெரிய வேண்டாம், இங்கே வந்து O வந்துடும், இங்கே H2 வந்துடும் உனக்கு. ஸோ தட் யூ வில் கெட் திஸ் ப்ராடக்ட்.
CH3 COOH வந்துடும், டபுள் பாண்ட் O இங்கே வந்துடும், இங்கே H வந்து ஆட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துடும். மெக்கானிசம் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ பை பாண்ட் இருந்ததுன்னு சொன்னால் எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் பை பாண்டு தான் உனக்கு முதல்ல உடையும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர், யூ ஹேவ் டு பிரேக் த பை பாண்ட். ஓகே, ஸோ சைனைடு போட்டேன்னா உனக்கு கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். சைனைடு போட்டேன்னா கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம சைனைடு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் போட்டோன்னா இது ப்ரைமரியாக இருக்குது இல்லையா. ஸோ SN2 ரியாக்ஷன் நல்லா நடக்கும் அந்த இடத்துல. SN2 ரியாக்ஷன் நல்லா நடந்ததுன்னு சொன்னால் யூ வில் ஹேவ் திஸ் ரிங்கு CH2. எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம், நான் மாற்றி இடம் இல்லாதனால இப்படி எழுதுகிறேன். CH2CN வந்துடும். இதை வந்து நான் முன்னால் சொன்ன மாதிரி இப்போது ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னா HOH பார் H ப்ளஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல உனக்கு இந்த ஆசிட் வந்துடும். இந்த CN வந்து COOH கன்வெர்ட் ஆகிடும். நீ அதை ஞாபகம் வச்சுட்டேன்னா போகிறோம். சயனைடை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னா உனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துடும். In any reaction, if you take this, you will convert it into carboxylic acid உனக்கு வந்துடும். ஸோ இந்த கன்வர்ஷனில் வந்து யூ கேன் see this. நான் இங்கே இதெல்லாம் அழிச்சிட்டேன் நான். ஸோ இங்கே அதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆல்கஹால் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த ஆல்கஹாலில் வந்து சப்போஸ் இஃப் யூ டூ த CN மைனஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் SN2 போட்டேன்னா CH3 CH2 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 CN வந்துடும். இப்போ நீ இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணனா என்ன வரும், நான் ஏற்கனவே சொன்னேன் CN குரூப் வந்து கார்பாக்சிலிக் குரூப்பாக கன்வெர்ட் ஆகிடும் உனக்கு. அப்போ என்ன வரும், CH3 CH2 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 COOH என்ன 1 2 3 4 5 பென்டனோயிக் ஆசிட் உனக்கு வந்துடுது. பென்டனோயிக் ஆசிட் உனக்கு வந்துடுது. சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ உனக்கு என்ன ஈத்தேனில் கன்வெர்ட் ஈத்தேன் டு பென்டனோயிக் ஆசிட்னா என்ன பண்ணுவேன், ஈத்தேனை ப்ரோமினேட் பண்ணி ஈத்தாயில் ப்ரோமேடாக கொண்டு வந்து அதை உட்ஸ் ரியாக்ஷன் பண்ணி பியூட்டேனாக கொண்டு வந்து பியூட்டாயில் ப்ரோமேடாக கன்வெர்ட் பண்ணி அதில் டேரெக்டாக நீ CN மைனஸ் போட்டேன்னா CN மைனஸ் இங்கே வந்துடும். அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணனா உனக்கு ஆசிட் வந்துடும் அந்த இடத்துல. ஸோ இது இன்னொரு ரியாக்ஷன் நீ இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். Okay, so I think I have given you all the tips regarding the solving of this problem. Now இதை வந்து நான் உனக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன். மிச்சது எல்லாத்தையும் நீ ஹோம்ஒர்க்காக கொடு. எனிவே நான் டெஸ்ட் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உனக்கு நான் ஏற்கனவே அமைச்சிருக்கேன். ஸோ ஐ வாண்ட் யூ டு ட்ரை ஆல் ஆஃப் யூ டு ட்ரை திஸ் ஃப்ரம் 7 to 20 வரைக்கும் ட்ரை பண்ணு. ஏதாவது வரலைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு, நான் உனக்கு அதில் வீடியோ பண்ணி அனுப்புகிறேன் நான். யூ கேன் கோ த்ரூ திஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு டைமிங் உங்கள் எல்லாருக்கும் சரியாக செட் ஆகாததுனால நான் மண்டே மார்னிங்கே வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன் நான். நம்மளுடைய ரெகுலர் கிளாஸ்லேயே வி வில் ரைட் த டெஸ்ட். ஒரு கிளாஸ் வேஸ்ட்டாக போகும், பரவாயில்ல, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யூ வில் ரைட் த டெஸ்ட் ஆன் மண்டே மார்னிங். ஸோ கம் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி questions you can ask me. So thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Bye.